ஹாய், டுடே நம்ம கிளாஸில் என்ன சொல்லித்தர போகிறோம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசிக் செயின் ஸ்டிச்சை பற்றி தாங்க. இது வந்து பிகினர்ஸுக்கு வெரி இம்பார்ட்டடான ஒன்று. ஆரி கிளாஸோட இம்பார்ட்டன்ட் ஸ்டிச் தான் இது செயின் ஸ்டிச்சு. இது பேசிக் அடிப்படையான வகுப்பு, முதல் வகுப்பு. இது வந்து மொத்தம் 3 த்ரெட் தான் சொல்லித்தர போகிறேன். ஒன்று நார்மல் ஷூயிங் த்ரெட், சில்க் த்ரெட், அப்புறம் ஜரி த்ரெட். இந்த 3லேயும் தான் சொல்லித்தர போகிறேன். வாங்க நம்ம சேனலில் போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிளாஸுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கேலுங்க, நெக்ஸ்ட் வந்து ஒரு மார்க்கர், ஒரு பென்சில், ஒரு சிசர், நார்மல் ஸ்விங் த்ரெட், அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டு. இது வந்து டபுள் ஸ்னேஷனில் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் வந்து ஜரி த்ரெட்டு, நீடில், இது மட்டும் இருந்தால் போதும். நமக்கு வந்து பேசிக் வந்து செயின் ஸ்டிச் போட்டுடலாம். அது இம்பார்ட்டன்ட் பண்ணுவோம். நம்ம நீடில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது, எந்த மாதிரி டிகிரியில் வைக்கக்கூடாதுங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு அந்த வீடியோ போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து த்ரெட்டை வந்து எப்படி கையில் வந்து ஹேண்டில் பண்ணுறது, எந்த ஃபிங்கர்ஸில் பிடிக்கணுங்கிறத பற்றியும் நான் அதில் சொல்லியிருப்பேன். மறக்காமல் இந்த சேனலுக்கு வரக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஏன்னா இந்த ரெண்டும் தெரிஞ்சால் மட்டும்தாங்க நீங்கள் ஆரி ஒர்க்கை வந்து கற்றுக்க முடியும். ஓகேங்களா? போய் ஃபஸ்ட்டு அதை போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறமா இதுக்கெலாம் வந்து பாருங்கள். ஓகே, ஷேப்பில் தான் பாருங்கள், மாறக்கூடாது. இந்த ஷேப்பில் தான் நமக்கு வந்து இந்த ஃப்ரேமுக்கு கீழே நம்ம போகணும். ஓகே, இந்த ஷேப்பில் தான் நம்ம ஃப்ரேமுக்கு கீழே எடுத்துகிட்டு போய் அடியில் வைக்கணும். இப்போ நான் வந்து மேலே சொல்கிறேன், நெக்ஸ்ட்டு நான் கீழே எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேயா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வந்து இப்போதான் பிகினர்ஸாக இருக்கிறவங்க நான் நார்மல் ஷூயிங் த்ரெட்டில் தான் நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போதுன்னு கற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் சில்க் த்ரெட்லையும் ஜெரி த்ரெட்லையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக். ஓகே, நார்மல் ஷூயிங் த்ரெட்ல தான் ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த த்ரெட்டை வந்து நம்ம கீழே வந்து இந்த ஃப்ரேமுக்கு கீழே எடுத்துகிட்டு போகும்போது இந்த த்ரெட்டை வந்து ஒரு கப்பில் பிடிச்சிங்க. அப்போ தான் இது வந்து உருண்டு ஓடாது. பாருங்க, கரெக்டாக போட்டு என்னோட ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட் மறக்காமல் எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேலே தான் சொல்லித்தர போகிறேன். இப்போ நீடில் நான் ஆல்ரெடி எடுத்துகிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட்டு சொல்லித்தர போகிறேன். ஓகே, அப்போ பாருங்கள், நீடில் வந்து கீழே குத்திட்டேன், நூல் சுற்றிட்டேன். நான் கிளாத்தோட டச் ஆகும்போது இந்த நீடில் வந்து பேக்கு போய் அப்போ இருந்தால் ஃப்ரண்ட்டு வரணும். ஓகேங்களா? அதாவது நீடில் குத்திட்டேன், மறுபடியும் நூல் சுற்றிட்டேன், அதாவது பின்ன போய் தான் முன்ன வரணும். நம்ம எதை நோக்கி ஸ்டிச்சஸ் போடுறோமோ அதுக்கு ஆப்போசிட்ல போயிட்டு தான் அதை நோக்கி போகணும். ஓகேங்களா? பாருங்க, மறுபடியும் பாருங்க, கிளாத்தோட அது செட் ஆயிடுச்சு. அப்போ பேக் போயிட்டு ஃப்ரண்ட் வந்துச்சு. பாருங்க, நீடில் குத்திட்டேன், மறுபடியும் கீழே வந்து நூல் சுத்திட்டேன். மேலே எடுக்கும்போது கிளாத்தோட டச் ஆயிடுச்சாங்க. அப்போ வந்து பாருங்க, பேக்கு போய் தான் நான் ஃப்ரண்ட்டு வரேன், அதாவது பின்ன போய் தான் நான் முன்ன வந்தேன். அதே மாதிரி தான் நீங்களும் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? வாங்க மறுபடியும் ட்ரை பண்ணலாம். பாருங்க, நீடில் குத்திட்டா, நூல் சுத்திட்டா, மறுபடியும் எடுக்கும்போது கிளாத்ல வச்சுன்னா பேக் போய் ஃப்ரண்ட் வந்துட்டேன். மறுபடியும் நீடில் குத்திட்டா, பேக் போய் ஃப்ரண்ட் வந்துட்டேன். மறுபடியும் நீடில் குத்துடும் போது பாருங்க, பார்த்து குத்தணும். இந்த மாதிரி சாய்வா கோணையா இப்படி கையை வந்து ஒரு மாதிரி ஓஞ்ச வச்சுக்கிட்டு அந்த மாதிரி குத்திட்டீங்களா, உங்களுக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டா வராது. ஒரு எப்படி சொல்ற நீட்னஸ் வந்து கிடைக்காது. அதனாலதாங்க கரெக்டா அது வந்து கரெக்டா 90 டிகிரியில தான் அந்த நீடில் வந்து இருக்கணும். அப்பதான் நம்ம ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டா வரும். ஓகேங்களா? நான் சொன்னது நல்லா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நீடில குத்துறோம், நூல் சுத்துறோம், மேலே இழுக்கும் போது கிளாத்ல டச் ஆகும்போது பேக் போய் ஃப்ரண்ட் வரும். இதே போலதாங்க. இப்போ வாங்க, நான் கீழே அப்படின்னு சொல்றேன். வாங்க, நீல் குத்திட்டேன், நூல் சுத்திட்டேன், நான் பிடிச்ச நூலை விட்டுட்டு இன்னொரு சைடு அதை முடிச்சு இல்லாமல் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அதை போட்டு இழுக்கிறேன். இதை பார்த்துக்கிங்க, நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. நான் விட்டுட்டேன், மறுபடியும் அந்த நூல் வந்து இழுக்கிறேன். சரியா? இப்போ இது வந்து நான் ஆள்காட்டு வரணும், நம்மளோட கட்டோரில் அந்த நூலை பிடிச்சிக்கிட்டேன். ஓகேங்களா? மறுபடியும் நீடில் குத்துறேன். நூல் பார்த்தீங்கன்னா ஒரே சுற்றுதான் சுற்றுறேன். மறுபடியும் மேலே இழுக்கிறேன். நான் சொன்னேன்ல,
பேக் பை ஃப்ரண்ட் போங்க, மேலே மோடி நீடல் குத்துங்க. பாருங்க ஒரே ஒரு சுற்று தான் இந்த மாதிரி சுற்றணும். பார்த்தீங்கன்னா 2 சுற்று 3 சுற்று சுற்றி வச்சிங்களா அது வந்து சிக்கல் ஆகிடும், நூல் கட் ஆகிடும், அப்புறம் உங்களுக்கு அது ஃபெயிலியர் ஆகிடும். நல்லா பார்த்து கவனமாக இருக்கணும். ஒரே ஒரு டைம் தான் நூல் சுற்றணும். ஓகேங்களா? பாருங்க நீடில் குத்துறேன், ஒரு டைம் நூலை சுற்றுறேன், நீல் குத்துட்டேன், நூல் சுற்றுறேன், மேலே இழுக்கும்போது டச் ஆகும்போது பேக்கை போய் ஃப்ரண்ட் வாங்க. ஓகேங்களா? மேலே இப்போ நீடில் குத்துறேன், நூல் சுற்றுறேன், மேலே இழுக்குவேன். ஓகேங்களா? கீழே ப்ராசஸ் வந்து இவ்வளோதான். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செயின் ஸ்டெப்ஸ் எப்படி போடுறதுன்னு. நீடில் குத்தணும், கீழே வந்து நூல் சுற்றணும், மேலே எடுக்கும்போது நம்மளுடைய கிளாத்தை டச் பண்ணி பேக் பை ஃப்ரண்ட் வரணும். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில்க் த்ரெட்ல எப்படின்னு தான் நான் சொல்லித்தரேன். இந்த சில்க் த்ரெட்ல வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டேஷனாக யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து ஒரு பாபின், அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் த்ரெட்டே ஒரே கலர் 2 வாங்கிக்கிங்க. ஓகேங்களா? இது 2 அந்த முடிப்பு எடுத்து நல்லா முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. டபுளாக தான் இருக்கணும். ஓகே? அப்போ வந்து சேம் எப்படி நம்ம ஸ்விங் த்ரெட் எப்படி யூஸ் பண்ணணும் சேம் அதே மாதிரி தாங்க இதுவும். அதே மாதிரி கீழே என்ன போட்டு கையில் எப்படி நம்ம வந்து ஹேண்டில் எப்படி பண்ணணும், நம்மளுடைய கட்டை விரல் அல்காட்டி விரல் நடுவில் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஃப்ரண்ட்டு கீழே போனோம்னா சேம் அதே மாதிரி தான் எடுத்துகிட்டு கீழே போய்க்கணும். இப்போ ஸ்டிச்சஸ் பார்க்கலாமாங்க. நம்ம நீடில் குத்துவோம், கீழே வந்து நம்ம ஹேண்ட் எப்படி இருக்கும் அதுலேருந்து நம்ம வந்து த்ரெட்டை மேலே இழுக்கிறோம். மேலே இழுக்கும்போது அந்த நூலை கீழே வந்து விட்டுட்டு ஒரு மணி மட்டும் போட்டு இழுக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நீடில் குத்துறோம், ஒரே சைடு நூலை சுற்றுறோம், மேலே இழுக்கிறோம். பாருங்க பேக் போய் ஃப்ரண்ட் வரும். மறுபடியும் நீடில் குத்துறோம், கீழே வந்து நூலை சுற்றுறோம், மேலே இருக்கும்போது பேக் பை ஃப்ரண்ட் வரும். நெக்ஸ்ட்டு நீடில் குத்துறோம், நூல் சுற்றுறோம், கிளாத்தை டச் ஆகும்போது பேக் போய் ஃப்ரண்ட் வரும். மறுபடியும் நீடில் குத்துறோம், மேலே இழுக்கும்போது பேக் பை ஃப்ரண்ட் வரும், நீடில் குத்துறோம், மறுபடியும் பேக் பை ஃப்ரண்ட் வரும். சேம் அதே மெத்தடாங்க சித்தரில் போட்டுட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஜரி த்ரெட்டில் சேம் எப்படி என்ன ப்ராசஸ் உங்களுக்கு வந்து ஷூயிங் த்ரெட்லையும் சில்க் த்ரெட்லையும் சேர்க்கணும்னா சேம் அப்படியே நாங்கள் ஜரி த்ரெட் இருக்கும். இதை போட்டுட்டு என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறக்காமல் குரூப்பில் எனக்கு சென்ட் பண்ணுங்க. என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்புறம் மறுபடியும் இந்த வீடியோ பார்க்குறீங்களா இருந்தாலும் சரிங்க, இந்த செயின் ஸ்டிச் பழகிட்டிங்கன்னா இதையை வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா 4 பக்கம் கோடு போட்டு, அதாவது வெர்டிக்கலாக ஹரிசாண்டலாக இன்க்ளைண்டாலாம் கோடு போடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டிச்சஸ் பழகுங்க. அப்புறம் வந்து கீழேருந்து மேலே ஸ்டிச்சஸ் போங்க, மறுபடியும் மேலேருந்து கீழே ஸ்டிச்சஸ்க்கு வாங்க. லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு ஸ்டிச்சஸ் பண்ணுங்கள், மறுபடியும் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க ஸ்டிச்சஸ். இந்த மாதிரி மாற்றி மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரி எண்ட் கெனாட்டு தான், அதாவது முடிச்சு எப்படி போடுறதுன்னு தான் நான் உங்களுக்கு அது சொல்லித்தர போகிறேன். அது வந்து 2 மெத்தடில் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். உங்களுக்கு இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் டிஸ்பிளேக்கு தெரியுற என் வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. நானும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருந்து தான் இப்போ ஒரு பிஸ்னஸ் உமனாக நானும் மாறியிருக்கேன். நீங்களும் மாறுங்க. இது வந்து ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு இதில் ப்ளவுஸ் ஸ்டிச்சஸ்லேருந்து பிஸ்னஸ் ஐடியாஸ் எல்லாம் சொல்லி தருவோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.